தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க சதி என எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு போலீசார் வலை என தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் 50 கோடி ரூபாய் வரையும் பேரம் பேசியதற்கான ஆதாரம் உள்ளது என கூறியிருந்தார். தற்போது செந்தில் பாலாஜிக்கு போலீசார் வலை என தகவலானது கிடைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்து தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியாக கிருஷ்ணகிரி எம்எல்ஏ இருக்கக்கூடிய இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்ட வழக்குல போலீசார் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 9 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குக்கு தொடர்பு இருப்பதாக அவருடைய பெயரும் முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று காவல்துறை அறிக்கையில செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் தூண்டுதலின் பேரில் தான் இது போன்ற சதி திட்டம் தீட்டப்பட்டு அவரிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்கை தேடும் பணியில போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கரூரில் தேடுதல் வேட்டையாடல் நடத்த தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. கரூருக்குரிய செந்தில் பாலாஜி சொந்தமான வீடு, பண்ணை வீடு உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் சென்னை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவரது அலுவலகங்கள், அவர் தொடர்புடைய இடங்களிலும் அவர் இருக்கிறாரா என்பது குறித்தான விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருநாவுக்கரசு மற்றும் நரேஷ் ஆகியோர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அசோக் குமார் மற்றும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் அதற்கான ஆதாரங்களை போலீசார் கைப்பற்றியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் அவர்கள் மீது தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியுடைய சகோதர வீடு சென்னையில் இருக்குது. அங்கு ஏற்கனவே போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தற்போது கரூர் உள்ளிட்ட இடங்களில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர்கள் பலர் தாவேக்கா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சட்டமன்றங்களிடம் 1 மாத காலமாக பேச்சுவார்த்தையில் நிறைய பேர் ஈடுபட்டார்கள் என்றும் 35 கோடி முதல் 50 கோடி வரை அவர்கள் பேரம் பேசியதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். 12 எம்எல்ஏ அவர்கள் பேரம் பேசியதாகவும், ஆனால் அவர்கள் இடத்துக்கு அடிபணியாமல் இளையராஜா புகார் அளித்தல் தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க சதி என எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு போலீசார் வலை என தகவலானது கிடைத்துள்ளது. கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கரூரில் உள்ள இடங்களில் செந்தில் பாலாஜியை போலீசார் தேடி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியவர்களுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், மேலும் தொடரலாம். தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது தங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று பேரம் பேசிய வழக்கில் ஒரு 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் 35 கோடி ரூபாய் தங்களுக்கு வழங்கப்படும் என்றும், உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இந்த பணத்தொகையை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்றும், நீங்கள் உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றும், இது பற்றி வெளியே கூறினால் உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய குடும்பத்தார் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் என்ற வகையில மிரட்டல் விடுத்ததாகவும், முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூறியதன் பேரில் தான் தாங்கள் இந்த போன்று உங்களிடம் பேசுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல முறை அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்ட போதும் தன்னால் முடியாது என்று கூறிய போதிலும் தொடர்ச்சியாக மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசு என்ற யூடியூபர் உள்ளிட்ட 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பது தெரிய அவரை தேடும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆட்சி விரைவில் கவிழ்ந்துவிடும், அதன் பிறகு உங்களுக்கு நாங்கள் தான் எல்லாமே, எங்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற வகையிலெல்லாம் அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். அதனை தொடர்ந்துதான் அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த வகையில தற்போது கைது செய்யப்பட்ட நபர்கள் கொடுத்த வாக்குமூலங்களின் அடிப்படையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாரை தேடும் பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான வீடு,
பண்ணை உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் சென்னை போலீசார் தேடுவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி பேரம் பேசியவருடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருந்ததாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தற்போது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நரேஷ் என்ற நபர், அதே போல ரமேஷ், கார்த்திக் உள்ளிட்ட நபர்கள் கரூர் கம்பெனியை சேர்ந்தவர்கள் என்றும், அதே போல நாமக்கல் பகுதியை சேர்ந்த அசோக் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். அவரும் கரூர் கம்பெனியை சேர்ந்தவர் என்றும், இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் திட்டமிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசி விலைக்கு வாங்க முயற்சித்ததாகவும், அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அசோக் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்து அசோக் பெரிய முதல் தகவல் அறிக்கையும் செந்தில் பாலாஜியுடைய பெயர் விரைவில் முதல் தகவல் அறிக்கை சேர்க்க இருப்பதாகவும், அதனால் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தற்போது ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கரூரில் உள்ள செந்தில் பாலாஜியின் இல்லங்கள், பண்ணை வீடுகள் மற்றும் அவர் தொடர்புடைய அலுவலகங்கள் ஆகியவற்றில் தேடுதல் வேட்டையில் சென்னை போலீசார் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. விரைவில் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவருக்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவித்திருக்கிறது.